ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாய் வீட்டு பிரியாணி தான் நம்ம எப்போதும் கேள்விப்பட்டிருப்போம். இன்றைக்கி பிராமின் வீட்டு பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் தான் நான் இருக்கிறேங்க. அவங்க சூப்பராக சமைப்பாங்க. அதுவும் பிரியாணி அப்படின்னா பயங்கரமாக இருக்கும் அவங்க வீட்டு பிரியாணி. எப்போ வெஜிடபிள் பிரியாணி பண்ணாலுமே எங்களுக்கு கொடுக்காம சாப்பிட்டதே இல்லை அவங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிற பிரியாணியை நான் மட்டும் சாப்பிட்டா போதாது, உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேங்க. அதனால தான் இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறாங்கன்னொன்னே வீடியோ எடுக்க வந்தாச்சு. ஒரு பிரியாணி வட்டு வச்சுக்கிட்டாங்கங்க. அதில் பிரியாணி பைசஸ்லாம் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. குவான்டிட்டி சூப்பராக இருந்தது. இதுக்கு வெஜிடபிள்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸ், உருளைக்கிழங்கு, அப்புறம் சவ் இது எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுருந்தாங்கங்க. நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுக்கு மசாலா அப்படின்னு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, புதினா, மல்லிலாம் சேர்த்து தனியாக இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருந்தாங்கங்க. காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் சேர்த்துருந்தாங்க. வத்தல் பொடி எதுவுமே போடலை. தக்காளி பல்லாரி நல்லா வதங்கின பிறகு அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கிட்டு நல்லா பச்சை வாசனை போனோன்னே நறுக்கி வச்ச காய்கறிகள் ஃபுல்லாமே இதோட சேர்த்தாச்சுங்க. மீன் மக்கரும் சேர்த்துருந்தாங்க. சூப்பராக இருந்தது. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிட்டாங்க. காய் ஓரளவுக்கு வெந்ததுக்கு பிறகு இதில் தண்ணி சேர்த்துக்கிட்டாங்கங்க. 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் அவங்க தண்ணி சேர்த்தாங்க. ஏற்கனவே அரிசியை நல்லா ஊற வச்சுருந்தனால அதில் சேர்க்கும் போது கரெக்டாக இருந்தது. அரை மணி நேரம் போல் ஊற வச்சுருந்தாங்க. கடைசியாக இதில் 1 டம்ளர் அளவு பசும் பால் சேர்த்துக்கிட்டாங்க. அதுதான் அந்த டேஸ்ட்டோட சீக்ரெட் அப்படின்னு சொன்னாங்க. பசும்பாலுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட 1 டம்ளர் விட்டால் இதே டேஸ்ட்டில் இருக்கும்ப்பா அப்படின்னு கூட சொல்லி கொடுத்தாங்கங்க. அப்புறம் கடைசியாக அரிசி போட்டுக்கிட்டாங்க. 10 நிமிஷம்தான். தண்ணியும் அரிசியும் சேர்ந்து வந்த மாதிரி வந்த பிறகு இதில் 2 சிரட்டையை பக்கத்து அடுப்பில் கங்கு காண்டி போட்டிருந்தாங்க. அது எரிஞ்சு முடிக்கிற கேப்பில் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் மல்லியும் இதில் தூவி விட்டுக்கிட்டாங்க. ஒரு 3 ஸ்பூன் இல்லது 4 ஸ்பூன் கூட விட்டுக்கலாம். அவங்க கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டாங்க. டேஸ்ட் அப்போ தான் அதை நல்லா சூப்பராக காட்டும் அப்படிங்கிறனால கடைசியாக அதோட மூடியில் எரிஞ்ச சிரட்டை துண்டுகளை வச்சு விட்டாங்கங்க. ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு விட்டாச்சு. அவ்வளோதான். வீடே மணக்க பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கடைசியாக தம் உடச்ச பிறகு அப்படியே வச்சிடாமல் எல்லா பக்கமும் படுற மாதிரி கிளறி விட்டுக்கிட்டாங்கங்க. அப்போ தான் ஒரே பக்கமாக மசாலா இல்லாமல் எல்லா பக்கமும் பிடிக்கும் அப்படிங்கிறனால பக்கத்துலேயே சம்பளம் ரெடி பண்ணியிருந்தாங்க. செம்மையாக இன்றைக்கி விருந்து சாப்பிட்டாச்சுங்க. இதே அளவுகளில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.